உளுந்து காட்டில் உளுந்து விதைச்சதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. கொத்தமல்லி கூட பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக வந்துடுச்சு. அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி அறுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அறுத்துட்டு வந்துடலாம். இந்த பொடலங்காய் நல்லா பெருசாகவே இருக்குது, அதனால் இதை விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்படியே வந்தால் சொரக்காய் பாருங்கள், சூப்பராக வந்து சொரக்காய் காய்ச்சிருக்கு. நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோதான் ஆனால் பூச்சி தாக்கமாக தாங்க இருக்குங்க. அப்பப்போ பூச்சி தாக்கம் வந்துடுது. வேப்பெண்ணெயும் சூடோமோனஸ் கரைசலும் தாங்க அடித்து விட்டுட்டே இருக்கோம். பொடலங்காயும் ஒன்று இருந்தது, கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த காய் வந்து உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன காய்னு தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் காய் தான். என்ன காய்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி இந்த கொய்யா மரத்தை வந்து வெட்டிடலாம், ஒரு பிஞ்சு கூட இல்லை, சும்மா பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தம்போது, ஒரு 2 நாள் முன்னாடி தான் அது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தம்போது ஒரு 5-6 பிஞ்சு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. கரெக்டாக ஜனவரி 1 அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நம்மளுக்கு கொய்யாக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. தக்காளி வந்து ஊருப்பட்ட விலைக்கு விற்கிது. நானும் வந்து கொஞ்சம் நாற்று விட்டுருந்தேன். இப்போ தான் வந்து லைட்டாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடச்சிதுன்னா கூட போதும்.